ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட் என்ன இருக்கும்னா, மார்க்கும் வந்துட்டு நானும் தான் ஹீரோயின் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவா இது இவனை வந்துட்டு போட்டிக்கு போறானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பேங்காக் கிளம்பி போயிடுவா. ஆனா ஹீரோ வந்து சொல்லியிருக்க மாட்டான். அதோட தான் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல. ஹீரோ வந்துட்டு யாரையோ வந்துட்டு கர்வமாக்கிருக்கான். அது யாரு என்னன்னு வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண விட்டுறாங்க. ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு கேள்வி கேட்கறாங்க. என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமா இருக்கு, அவன் லைஃப்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. அவன் ரொம்ப சோகமா இருக்கானா. அப்ப வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். அந்த மாதிரி என்னால ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, நான் வந்து குழந்தைக்கு வந்து அப்பா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லிடுவானா. இதை கேட்டுமே ஃபர்ஸ்ட் இவங்களுக்குலாம் ஒரு கெஸ் தான் இருக்கும். ஆனா இப்ப கன்ஃபார்மாவே இப்ப சொல்றானா. இதை கேட்டுமே இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக். ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து குழந்தைக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து குழந்தை வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. ஆனா ஹீரோ வந்துட்டு யதார்த்தமா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னது பேபியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆவாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஜாஸ்மினா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கன்சிடர் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோகா பண்ணிட்டு இருக்கா. யோகா பண்ணிட்டு இருக்கும் போதே தூங்கிடுறா. பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு கெட்ட கனவு வருதா. இதை கண்டுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. யோகா பண்ணிட்டு இருக்கும் போது யாரும் தூங்க மாட்டாங்கல்ல, டீப்பா பிரீத் பண்ணதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோனுக்கு வந்து தூக்கம் வந்திருக்கும். ஐயோ சாரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஓடுவாளா. அப்ப வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கே தெரியல, இப்பெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் குட்டி ஒரு பெட்ட நிமிடம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எழுப்பி விட்டுருக்கோம். இங்கதான் போட்டோ ஷூட் தானே பண்ணுவாங்க. சோ அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடி வருவாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பான். அப்புறம் கலாய்ப்பாங்க. இங்க பாரு, ஃபியூச்சர் டேடியாக போறாங்க, சோ டேடி கிட்ட தான் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு டேடியா நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமா, நேற்று நைட்டு நீ தானே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நைட்டு வந்து வளர்ன, ஒரு நல்ல ஒரு பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருக்கா, நீ தானே சொன்னும் போது ஹீரோ வந்துட்டு ஐயோ நம்ம உளறி வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அப்பெல்லாம் கிடையாது, யாரும் என்னால வந்துட்டு பிரெக்னென்ட்லாம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பொய் சொல்லாத, நடிக்காத, நீ என்னமோ பண்ணியிருக்காடா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தன்னோட வீட்டுக்கு வருவான். அவங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க போல, எங்கேயும் வெளியே போயிருப்பாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து ஜாஸ்மின் வரா. ஜாஸ்மின் வந்துட்டு இவங்க கொஞ்ச நாளா வந்து டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஜாஸ்மின் வந்து கேட்கறான், ஏன் இப்பெல்லாம் வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, என் கூட வந்து பேச கூட மாட்டேங்கிற, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் கேட்கறான். ஹீரோவா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜாஸ்மின் கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பான். லவ்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு டேட்டிங் க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி தான். சோ ஹீரோ வந்து சொல்றான், இல்ல நிறைய ஒர்க் இருந்துச்சு அப்படிங்க. போய் சொல்லாத, நான் இப்பெல்லாம் கேள்விப்பட்டேன், ஆனா பேட்டு பின்னாடியே போயிட்டு இருக்க போல, ஏன் அவர் தான் உனக்கு ரொம்ப முக்கியமா தெரியாரா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருப்பாளா. இவன் வந்துட்டு இல்ல ஜாஸ்மின் அப்பெல்லாம் உனக்கு கிடையாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்த வார்த்தையில சாரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பி போயிடுவா. இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நாளா டேட் பண்ணிட்டு இருக்க ஜாஸ்மின் தான். ஸோ ஜாஸ்மின் தான் வந்துட்டு பிரெக்னெண்டா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு ஹீரோயின் வந்து ஆன் அழைச்சிட்டு வந்திருப்பா. ஹீரோயின் என்ன பண்ணுவோம்னா காலையில உட்காந்து தூங்கிட்டு இருப்பா. என்னடி இப்படி தூங்குற அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் இவ எந்திரிச்சு ஐயோ மேக்கப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேக்கப் பண்ணிட்டு இருப்பான். நீ பண்ண தேவையில்ல, உள்ளரே வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அங்க போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோ இங்க பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்சி புக்குல ஸோ அதான் படிச்சுட்டு இருப்பான். இந்த மூட் ஸ்விங்கை பத்தி தான் வந்து படிச்சுட்டு இருப்பான். அவங்களுக்கு வந்துட்டு இப்பெல்லாம் மூடு மாறும், காலைல எழுந்தாவே ரொம்ப சிக்கா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு படிச்சுட்டு இருப்பான். ஓ அப்ப ஹீரோயினுக்கு இதே பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நல்லா தூங்குவாங்க வேற போட்டிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வந்து தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருப்பான். அவரே கேட்பாரு, என்ன ஆச்சு மேம், ஏன் தூங்குறீங்க போது இல்ல சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோஆப்ரேட் பண்ணுவா. மேக்கப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சொல்லுவா, எனக்கு இப்படி பாரு தூக்கமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். நல்லா புளிக்கிற மாதிரி வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறா. மாங்காய், அந்த புளிப்பா உள்ள ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க போது ஆமா பிரெக்னெண்டா இருக்கவங்க இந்த மாதிரி தானே சாப்பிடுவாங்க, ஸோ அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். காதை பொறிச்சு திருவி எனக்கு இப்பெல்லாம் தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ தான் படிப்பான். இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கவங்க வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், கால்சியம் எடுத்துக்கணும், பி விட்டமின் A B12 சம்திங் போட்டிருக்கு, இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா. கரெக்டா என்ன பண்ணுவானா ஆனா கால் பண்ணி ஹீரோயின் எங்க இருக்காங்க போது நான் இங்கதான் ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கா, நீ வரலையா, நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து கேட்கறான். இல்ல என்னால முடிஞ்சா பாக்குறேன், நான் வேற எங்க அத்தை வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி என்ன அப்படிங்கும் போது ஹீரோயினுக்கு வந்துட்டு நல்லா ப்ரோட்டீனா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி அதெல்லாம் பாத்துக்கலாம். ஒரு விஷயம் தெரியுமா, மார்க் இங்க வரான், மார்க் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வராங்க போது என்ன மார்க் வரானா, அப்ப நான் இப்பயே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா கிளம்ப போவான். அவங்க அத்தை வந்துட்டு இந்த வாட்டி வீட்டுக்கு வந்திருப்பான் போல, சோ வெளியே அனுப்பவே கூடாது, ஏன்னா வெளியே போனானா இவன் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான். அதனால வந்துட்டு எங்கடா போற, வீட்டுல இரு, ஒரு நாள் ஆச்சும் வீட்டுல ஒழுங்கா ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நான் ஹீரோக்கு வந்துட்டு இங்க இருக்க தறி கொல்ல மாட்டேங்குது, அங்க மார்க் வந்துருவான்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். அண்ணன் தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா இவன் எஸ்கேப் ஆகும்போது அத்தை வந்து பாத்துறாங்க. இங்க இருந்து போயிடு, இல்ல கையில வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்ப கத்தி இருக்கும், இங்க இருந்து விட்டுன்னு வச்சுக்கோங்க, கத்தி வந்து உன் மேல வந்துட்டு எகிரிடும், ஒழுங்கு மரியாதை உள்ளாரப்போன்னு சொல்லிட்டு உள்ளார அமுச்சு விட்டுருவாங்க. இங்க வந்து இன்டர்வியூ நடக்குமா, அந்த இடத்துக்கு வந்துட்டு மார்க் வந்துருவான். மார்க் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மார்க்கு வந்துட்டு ஹீரோயினை பத்தி கேட்டுட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி ஹீரோ தான் ரெண்டு பேருக்குமே உள்ள வந்துட்டு ஏதோ போயிட்டு இருக்கு, ஃபைட் பண்ணாலுமே அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்கள வந்து பிடிக்கும், ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா.
உடனே வந்துட்டு மார்க் கேட்பேன், என்னது லவ் பண்றாங்களா? அப்படி ஒன்றும் பேட் என்கிட்ட சொன்னது இல்லையே, ஏன்னா பேட்டி வைக்கிட்டு க்ளோஸ் ஆனதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். அப்போ வந்துட்டு இல்லையே அப்படி சொல்லும்போது, இங்க பாரு இன்டர்வியூ இருக்குது அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அமைதியாயிடுவான். இங்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு தான் இருப்பான். அங்க இருக்க ஆங்கர் வந்துட்டு பேட் நெப்பெட் நெப்பெட்னு கூப்பிடுவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து முடிப்பா, இவளுக்கு என்ன ஆச்சு, அவனா தூங்கி தூங்கி விழுறா அப்படின்னு சொல்லிட்டு வியர்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா மார்க் வந்திருப்பான், நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆக போயிட்டு இருப்பான். இங்க வந்துட்டு இன்டர்வியூவும் முடிஞ்சிரும். அப்போ வந்துட்டு மார்க் போயிட்டு பொக்கே தான் கொடுப்பான். மார்க்கோ நல்ல ஆக்டர் தானே, ஸோ வந்துட்டு போட்டோ எடுப்பாங்களா, அப்ப ஆனா போயிட்டு கூட வந்து நின்றுப்பா. மார்க் மட்டும் பொக்கே கொடுத்தா திருப்பி காசிப் ஆயிடும்னு சொல்லிட்டு ஆனாவும் போயிட்டு கூட நின்றுப்பா. இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவானா, வாழ்க்கையிலேயும் தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து துணி கட்டி கீழே இறங்க பார்ப்பான். கரெக்டா அத்தை அங்கேயே நின்றுவாங்க. எனக்கு தெரியும்டா, அவனை பத்தி தெரியும், நான் அவனோட அத்தைடா, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும், ஏன் ஒரு நாள் சொல்லி அதுக்கிட்டு வீட்டுல ஒரு நாள் இருக்க முடியாதா, அப்போ உள்ளாரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் அத்தைக்கு பயப்படுவான் போல. அதுக்கப்புறம் உள்ளாரே போயிடுவான். இங்க பாத்தீங்கன்னா அத்தைக்கு செம கோரம், இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கு அப்புறம் மார்க் வந்து கேட்பான், இன்னைக்கு டின்னர் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்பானா. அப்போ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா இருப்பா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு அப்படியா நானும் வரேன், நானே ஜாயின் பண்ணிக்கிறேன் போது சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஆனாவே அழைச்சிட்டு போவாங்க. இங்க ஹீரோ வந்துட்டு புக்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கான். ஹீரோயின் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு புக்ஸ் படிச்சுட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க ஆனா தான் கால் பண்றான், நீ வருவியா மாட்டியாங்கும் போது இவன் என்ன சொல்றான்னா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு மாதிரி தான் சொல்றான். வீட்டுல பண்றதெல்லாம் சொல்ல மாட்டான். என்ன பண்றது, என்னால இப்ப வர முடியுங்கும் போது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் ஹோட்டலுக்கு போறாங்க, நானும் வந்துட்டு சரி போறேன்னு சொல்லிட்டு அவளை கிளம்பி வந்திருப்பாள். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. சரி நீ போ, ஆனா ப்ரோட்டீனா ஃபுட்டா கொடு அப்படின்னு சொல்லும்போது ஃபிஷ் தான் ப்ரோட்டீன் நிறைய இருக்கும்ல, நிறைய ஃபிஷ் ஆர்டர் பண்ணிருப்பாங்க, நிறைய ஃபுட். இதெல்லாம் பார்த்து மார்க் வந்துட்டு இவ்வளவுமே நீங்க தான் சாப்பிட்டீங்களாங்கும் போது ஆமா ஆமா நல்லா சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோனியும் வந்துட்டு ஏன்டி இப்படி அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்துட்டு இருப்பா. சும்மா இரு, இந்த மாதிரி ப்ரோட்டீன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இந்த ஒயின் கிளாஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஊற்றுவாங்க. ஹீரோயின் வந்து ஒயின் குடிக்க கூடாதுன்ட்டு ஹீரோயின் இவன் ஆனா என்ன பண்ணுவானா, பாலும் இவளுக்கு ஒரு ஜூஸை வந்து ஆர்டர் பண்ணியிருப்பா. இது வந்துட்டு சர்வன்ட் வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்களா. ஹீரோயின் கேட்குறா, நான் வந்துட்டு பால் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ வந்து நான் தாண்டி ஆர்டர் பண்ணேன், இங்கே பாரு கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பாலில் தான் இருக்கும், அதுவும் வந்துட்டு குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லும் போது அவன் கேட்கறான், அது குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சமாளிப்பாங்க, இல்ல குழந்தை கிடையாது, நான் அப்படி குழந்தை மாதிரி எங்க இருக்கலாம் அப்படின்னா பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க சொல்லுவாங்களா. ஹீரோனிக்கா செம்மையா கோவம் வரும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் கழிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ற, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆன வடிப்பா. நான் உன் நல்லது தானே பண்றேன் அப்படின்னு சொல்லுவாளா. என்ன நல்லதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தறேன்ப்பா, எல்லாம் உன் குழந்தைக்காக தான் பண்றங்கும் போது இருடி அடி பாவி நீ ஓப்பனா வச்சு பேசுறாத, பாத்ரூம்ல யாரும் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா இடத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வருவா, யாரும் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வருவா. அப்பதான் சொல்லியிருந்தேன் பாரு, உனக்கு எல்லாம் யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல எங்க அங்கிள் இருக்காங்க டாக்டர் அங்கிள், அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. விட்டமின் வந்துட்டு பர்டிகுலரா இந்த விட்டமின் எடுத்துக்கணும், பி எடுத்துக்கணும், பில 2 எடுத்துக்கணும் இப்படிலாம் சொல்லுவாரா. இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு டவுட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இவர் தன்னோட வீட்டுக்கு வருவா. பாத்தீங்கன்னா அங்க வந்து அவ வந்து அப்பார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. அவங்க ஹீரோயினை கூப்பிட்டு உங்களோட ஃபேன் கிளப்ல இருந்து உங்களுக்கு கிஃப்ட் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா முட்டையும் பாலும் இருக்கும். அது வந்துட்டு ஹீரோயின் அங்க ஒரு நோட் இருக்கும், அதை எடுத்து பார்த்தா அது வேற யாரும் இல்ல சென்னு தான் அமைச்சிருக்கான். இந்த மாதிரி அவனும் அதே தான் சொல்லியிருப்பான், புரோட்டீன் கால்சியம் இந்த மாதிரி விட்டமின் ஏ விட்டமின் B12 எல்லாம் எடுத்துக்கணும் போது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா இது உங்க அங்கிள் சொன்ன மாதிரி தெரியல, சென் வந்து சொன்னதான் நீ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்சிருவா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆனா கால் பண்ணுவான், சொல்லு உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா, நீ யார் கூட கான்டாக்ட்ல இருக்க, நீ சென் பேச்சு கேட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது என்னையும் நீ டவுட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. டவுட்லாம் இல்லை, கன்ஃபார்மா நீ சென் பேச்சு கேட்டு தான் பண்ணிட்டு இருக்க, அப்போ நீ எனக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. என்ன இப்படி பேசுற, உனக்காக வந்துட்டு கேர் எடுத்து கன்சிடர் பண்ணா நீ வந்து என்ன கேர் எடுத்து கன்சிடர் பண்ண வேணாம், நானே நான் பாத்துக்கிறேன், அந்த சென்னை அமைதியா இருக்க சொல்லு அப்படின்னு இவ சொல்வாள. ஏன் இப்படிலாம் பேசுற, நீ வந்துட்டு பாரு, இப்போ நீ கன்சீவா இருக்கணும் கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க, ஆனா நீ தேவையில்லாம இவங்கள அவாய்ட் பண்ணாதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வந்து வச்சிருவா. ஒரு பக்கத்துல வந்துட்டு இங்க வந்துட்டு மார்க் வந்துட்டு ஆனா கால் பண்ணி ஹீரோயினை பத்தி நிறைய கேட்டுட்டு இருப்பான். இவளா மார்க் பேசினா மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு இருப்பான். இங்க ஹீரோயின் வந்துட்டு அந்த எக் பாலாம் எடுத்து வருவாளா. அப்படி எடுத்துட்டு வரும்போது ஒரு முட்டையை இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நசுக்கிடுவா கோவத்துல, அது அப்படியே உடஞ்சி கீழே ஊத்திடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோவால எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு அவனோட லெட்டர் எல்லாம் தூக்கி போய் டஸ்ட்பின்ல போட்டுருவான், அந்த முட்டை எல்லாத்தையும் போடுவாளா உடஞ்ச முட்டை எல்லாம். அப்புறம் அவளுக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கும். அவன் சொல்லியிருப்பாள், உனக்கு அன்பு காட்டுறவங்கள ஏன் நீ அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாள். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஏன் வந்துட்டு இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு லெட்டர் கொடுத்துருப்பானா, அதை வந்துட்டு டஸ்ட்பின்ல போட்டுருவா. திருப்பி அந்த லெட்டர் எடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சிருப்பா. ஏன்னா என்னதான் இருந்தாலுமே நம்மளுக்கு அக்கறையா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம அவாய்ட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுப்பா. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல 2 பேரும், அவங்க வந்துட்டு ஹீரோ உட்கார வச்சு எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோட்ட வந்துட்டு
கேட்பாங்களா? ஹீரோ வந்துட்டு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? சொல்லு, எப்படி வந்துட்டு ஜாஸ்மின் பிரெக்னென்ட் ஆனா, என்ன ட்ரிக் இருக்கு அப்படிங்கும்போது, அப்பதான் ஹீரோ சொல்லுவான் ஜாஸ்மின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு உண்மையை சொல்லுவான், பேட் அப்படின்னு சொல்லுவானா. யார் அந்த பொண்ணா? மாடலிங் பண்றாளா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அந்த பொண்ணு தான். சரிடா அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கே தெரியும்ல நானே என் ஒய்ஃப் வந்துட்டு குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோண்டு. ஸோ நாங்க எல்லா வகையிலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோட நாங்க பிரெக்னென்ட்டே ஆகல. நீ எப்படி ஒரே அட்டம்ப்ட்ல வந்துட்டு பிரெக்னென்ட் ஆக்குன? என்னென்ன டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கேட்பாங்களா? ஹீரோ வந்துட்டு என்ன பத்தி எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம், ஸோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒன்னா இருந்தா குழந்தை வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்துட்டு குழந்தைக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே ஃபைன் அப்ப நம்ம ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன காட்டுறாங்க, நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து சோயா மில்க் காமிச்சிருப்பான் ஹீரோ. ஸோ அதுல வந்து ஒரு லெட்டர் வச்சிருப்பான். ஸோ இவள இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த லெட்டரை மட்டும் எடுத்துப்பா, இல்ல ரொம்ப வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லெட்டர் மட்டும் எடுத்துப்பா. அதுல என்ன சொல்லியிருப்பானா, ஜங்க் ஃப்ரூட், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடு இதெல்லாம் சாப்பிட வேணாம், அந்த மாதிரி கோகனட் கிரீம் சாப்பிட வேணாம், ரொம்ப ப்ரோட்டீன் ஹெல்த்தியா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய நோட்லாம் எழுதி வச்சிருப்பானா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிடிக்காதுன்னு சொன்னா இந்த நோட் எழுதிக்கலாம் வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்க சென் இங்க தான் இருக்கானு எட்டி பார்ப்பா, ஆனா ஹீரோ அங்க இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் இவ வந்துட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போவான். அங்க பாத்தீங்கன்னா ஹீரோனை வந்துட்டு கடை ஓப்பனிங் நினைக்கிறேன். அங்க போனா அவளுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, நீங்க வந்தது ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம், அவளுக்கு வந்துட்டு இப்ப பிரெக்னெண்டா இருக்கவங்களா அடிக்கடி வந்துட்டு பாத்ரூம் வந்துட்டு இருக்கணும், யூரின் வந்துட்டு இருக்கும்ல. ஸோ வந்துட்டு ரெஸ்ட் ரூம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்தாங்க அவங்களோட இதெல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட போட்டோ எடுத்துட்டு ஆட்டோகிராஃப் கொடுத்துட்டு போங்க, உங்க ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினால வந்து பொறுக்கவே முடியாது. அப்புறம் அடிக்கடி பாத்ரூம் போன நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நிப்பா. ஒரு பொசிஷன் நிப்பா. என்ன இந்த பொசிஷன் போது, இல்ல அடுத்த போட்டோ ஷூட்டுக்கு இந்த பொசிஷன் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாரும் அந்த பொசிஷன்ல நிப்பாங்க. ஐ மீன் ரெஸ்ட் ரூம் வந்தா நம்மளுக்கு எப்படி அர்ஜென்ட்டா நிப்போம், அதே மாதிரி எல்லாரும் வந்து நிப்பாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. ஆளை விட்டா போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அங்கிருந்து ஓடுவா. பார்க்கவே பாவமா இருக்கும், நல்ல நடிப்புங்க இந்த ஹீரோயினுக்கு. அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம் கொடுவா. பாத்தீங்கன்னா அங்க நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. என்னடா இது இவ்வளவு கியூல நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூம் மட்டும் ஃப்ரீயா இருக்கும். ஓடி போய் பார்த்தா அதுல வந்துட்டு ஒர்க் நடந்துட்டு இருக்கோம் போல, அதை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கும். சரி தப்பு இல்ல, ஆபத்துக்கு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஜென்ஸ் பாத்ரூம்குள்ள போயிடுவா. அங்க இருக்கவங்களாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை பார்க்க மாட்டேன், நான் இப்படியே வந்துட்டு கண்ணை முடிக்கிட்டே வந்து ஒரு பாத்ரூம்ல பூந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஓடுவா. அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூமை கண்டுபிடிச்சு உள்ளாரம் பூந்துருவா. இந்த பொண்ணு பேட்டு தானடா, அது என்னடா ஜென்ஸ் பாத்ரூமுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க பசங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கடைக்கு வந்து லீவ் விட்டுருப்பாங்க. ஹீரோ வந்து கேட்பான் ஃப்ரெண்டு கிட்ட, எதுக்கு கடைக்கு லீவ் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டோ அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமா நைட்டு குடிச்சிருப்பாங்க போல. ஹீரோ வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் சொல்லிருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க போல, ட்ரிங்க்ஸ் பண்ணி குடிச்சிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க மட்டையா இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இதா இருப்பாங்களா. ஸோ அதனால இன்னைக்கு வந்து கடை வேணாம் லீவ் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சிரிப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து நிறைய வந்து சாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி சாப்பிடுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், ரொம்ப சாஸ் வந்துட்டு ஏத்துக்காது, அது ஹெல்த்துக்கே நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த மெடிக்கல் டேர்மா வந்துட்டு அவன் என்ன புக்ஸ்ல எல்லாம் படிக்கிறானோ ஸோ அதை வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரிலாம் இருக்கு, நீ வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்னதான் காட்டுறாங்க, அவளுக்கு என்னன்னா கார் ஓட்டும் போதெல்லாம் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்ரூம் வந்துகிட்டே இருக்க போல. ஸோ அவன் என்ன பண்றான்னா பாத்ரூமை தேடி பிடிச்சிட்டு ஓடுறதுலதான் இருக்கா. போயிட்டு போயிட்டு வரும். அவளுக்கா ரொம்ப டயர்டா இருக்குதுன்னா ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி யூரின் வரும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிற ஹேனா கால் பண்ணி, ஹேனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், இருக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஆனா பாத்தீங்கன்னா இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கானா, மார்க் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. மார்க் தான் கூப்பிட்டு இருப்பாரு. ஸோ வந்துட்டு வந்திருப்பா. அப்ப சரி நீ எங்க இருக்குங்கும் போது, நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட இப்போதைக்கு யார்கிட்ட பேச போறேன்னு சொல்ல மாட்டான். சரி நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு கால் கட் பண்ணிடுவான். பாத்தீங்கன்னா மார்க் தான் வந்து கூப்பிட்டுருப்பான். அவன் ஏன் கூப்பிட்டுருப்பான் அப்படின்னா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ரொம்ப வருஷமா ஆனா ஃப்ரெண்டா இருக்கால. ஸோ வந்துட்டு ஹீரோனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பான். ஹீரோனுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அப்போ வந்துட்டு சொல்வா, ஏன் உங்களுக்கு நீங்க இப்படி இருக்கிறதே எனக்கு ரொம்பவே பிடிக்குமேங்கும்போது, இல்ல நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது, ஏன் நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரிச்சா இருக்கீங்க, அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லது மாதிரி தான் பேசிட்டு இருப்பா. ஆனா இவன் வந்துட்டு இல்ல இன்னும் கொஞ்சம் மாறணுங்கும்போது, சரி நான் வந்துட்டு சென்னுக்கு ஈக்குவலா இருக்கேனாங்கும்போது, ஏன் சென்னை விடயே நீங்க எல்லா விஷயத்துலயுமே வந்துட்டு ஓகேவா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாளா. இவ பார்வையில வந்துட்டு இவன் மார்க் வந்து ரொம்ப அழகு கியூட் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஸோ இல்ல வேற ஏதாச்சும் மாறணுமான்னு கேட்கும்போது, ஆமா நீங்க ரொம்ப வந்துட்டு ஃபார்மலா இருக்கீங்க, ரைட் அப்படியே ரெக்கடா வந்து கொஞ்சம் மாறுங்க அப்படின்னு சொல்லுவோமா. சரி இருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போவான். இங்கே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவானா, அங்க வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு பூ வச்சுட்டு வித்துட்டு இருப்பாங்க.
எல்லா பூவையும் வாங்கி கார்ல போட்டுட்டு போவா. ஏன் வாங்குறா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பூ வந்து உத்து உத்து பாத்துட்டு இருப்பா. வேணாம், இந்த மாதிரி பண்ணாதே, இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசே சொல்லிட்டு இருப்பா. சோ அப்புறம் தாங்க தெரியுது அவ அந்த பூவை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிரேஸ் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்டா வந்து அவங்களுக்கு சாப்பிட தோணும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து புளிப்பு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்துட்டு இந்த எதுவுமே டேஸ்டே இருக்காது. அது சில பேருக்கு அவங்களோட அப்படியே இதே மாறும், ஃபுட் டேஸ்டே மாறும். எனக்குலாம் வந்துட்டு பிரியாணிலாம் ரொம்ப இஷ்டம். ஆனா எனக்கு சுத்தமா அந்த 10 மாசமா நான் பிரியாணி சுத்தமா எட்டி கூட பார்க்கல. பருப்பு பருப்பு சாப்பாடுலாம் நம்மளுக்கு பிடிக்காது. நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டது வந்துட்டு பழைய சாப்பாடு, அது தயிர், அப்புறம் ஃபிஷ், மீன், இந்த 3 மட்டும் தான் ரொம்ப சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரஷ் பண்ண சுத்தமா பிடிக்காது. ப்ரஷ் எடுத்து வச்சாலே வாமிட் வரும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா கோபால் பல் பொடி இருக்குல்ல, அது ரொம்பவே டேஸ்டா இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து தான் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு 8 மாசம் 7 மாசம் வரைக்குமே அதை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்ம ஹீரோனுக்கு இந்த மாதிரி சிக்னஸா இருக்கு. அவ வந்து எல்லா பூவையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா மார்க் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரெக்கெட் பை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இதை பார்த்தனமே ஆனா அவ்வளவுதான் விழுந்துட்டா. உடனே இந்த மார்க் கேட்கறான், பரவாயில்ல இப்ப நான் ஓகேவா, இது வந்து பேட்டுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்கறான். பேட்டுக்கு பிடிக்குமோ இல்லையோ, நம்ம ஆனாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பார்த்துட்டு செம்ம சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா போய் அட்ஜஸ்ட் பண்றான். இல்ல இது இப்படி இருக்கணும், இந்த ஷர்ட் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றா. ரொம்பவே செக்ஸியா ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வந்துட்டு எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு வந்துட்டு ஹீரோயின் பேரை வச்சா மட்டும் தான் நம்ம கிட்ட வந்து பேச வரான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கண்ணி பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அங்க வந்து ரோட்ல ஒரு பையன் வந்துட்டு ஃப்ளவர் வித்துட்டு இருப்பான், பூலாம் வந்துட்டு வித்துட்டு இருப்பானா. இவ சாப்பிட்டது பத்தாதுன்னு அந்த பையன் கிட்ட எல்லா பூவுமே வாங்கிக்கிறா. வாங்கிட்டு வீட்டுல வந்து வச்சுக்கிறா. வச்சுட்டு வந்து டேபிள் வச்சுட்டு பாக்குறா, என்ன நான் இப்படி இருக்கேன், ஒரு பேய் மாதிரி மாறிட்டேன், எனக்கு ஏன் இப்படி பசிக்குது, பச்சா நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் எடுத்து சாப்பிடலாம், ஏன் நமக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாக்குறா. ஆனா முடியல, அதை வந்துட்டு பார்த்துட்டு அதை விட்டுட்டு போவே முடியல. வேண்டாம் பண்ணாத பேட் அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டு இருக்கா. ஆனா அது வந்து அவளை ரொம்ப இழுக்குதா. போய் திருப்பி வந்து ஃப்ளவர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவானா, ஆனா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பான். ஆனா கிட்ட அந்த புக்ல படிச்சதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோனை வந்து நல்லா கவனிச்சு பாரு, அவளுக்கு வந்துட்டு மார்னிங் வந்து சிக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், பாடியில வந்து இந்த இடம்லாம் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்றான். இவ கேட்கறா எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஹீரோக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. சில பேருக்கு வந்துட்டு ஜெஸ்ட்லாம் வந்துட்டு வலிக்கும், சில பேருக்கு அதெல்லாம் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அதுதான் அவன் சொல்ல வரான். ஏன் ஆனா நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆனா வந்துட்டு என்ன புரிஞ்சுக்கணும், ஏன் இதை நீ ஓப்பனா சொல்லலாமே, பேசாம நீ போயிட்டு பேட்டுக்கிட்டே சொல்லாமே, எங்க நான் பேட்டுக்கிட்ட போய் சொல்லணும், அப்படியே அவன் என்னை கேட்டு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படி தயங்கி சொல்றான். இதெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும், அந்த பிரெஸ்ட் சைஸ்லாம் வந்துட்டு பெருசாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஆனாக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த அளவுக்கு ஒருத்தன் டீப்பா வந்து சர்ச் பண்ணிட்டு வந்து சொல்றான் அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி பெர்ஃப்யூம் இதெல்லாம் வந்துட்டு பிடிக்காது, இந்த ஸ்மெல் எல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு, மார்னிங் சிக்னஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோ, கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது பேசாம நீ ஏன் போயிட்டு சொல்லலாம், ஏன் நீ இந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்துட்டு இது நல்லதா கெட்டதான்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பா. என்ன பண்றது, எனக்கு இப்பெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் மேல ரொம்ப அக்கறை, இவனுக்கு வந்துட்டு அக்கறை நிறையவே வந்துருச்சு. ஹீரோயினை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான், ஹீரோயினுக்கு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் தான் வந்துட்டு இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இந்த அளவுக்கு ஒருத்தன் வந்துட்டு இப்படி எஃபெக்ட் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு இதுக்கு வர பெர்ஃப்யூம்க்கு ஒரு ஆடுக்கு தான் இன்னைக்கு வரா. ஸோ அதுக்கு வந்துட்டு போட்டோகிராஃபரா நம்ம ஹீரோ தான் வரான். அந்த இடத்துக்கு மார்க் வந்துட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்கு வரான், ஒரு பொக்கே எடுத்துட்டு வரான். இப்போ மார்க் டோட்டலாவே ஹீரோ மாதிரி மாறி இருக்கான். ஹீரோ அப்படியே மேலே கீழே வரைக்கும் பாக்குறான்டா, இவன் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லிஃப்ட்ல வந்து இடம் இல்லைன்னு சொல்லுவானா, அவ பரவாயில்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு உள்ளார வந்துட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் ஆனா என்ன பண்ணுவான்னா, அந்த பெர்ஃப்யூம் ஆட்லாம் இருக்குல்ல, ஆனா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்க ஹீரோயினுக்கு. ஸோ அங்க இருக்க அந்த ஆட் பண்ணிட்டு இருக்க அந்த கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போயிட்டு சொல்றான், பெர்ஃப்யூம் ஆடு, பட் இந்த பெர்ஃப்யூம்லாம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணதெல்லாம் வேண்டாம், ஹீரோயின் வந்து ரொம்ப சிக்கா இருக்கா, அவளுக்கு வந்துட்டு இந்த பெர்ஃப்யூம்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். ஏன் என்னாச்சு மேடம்க்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல பேசிக்காவே ஹீரோயினுக்கு அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் பிடிக்காது, வாமிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக பேசுறா. ஓகே மேடம், ஹீரோயினுக்காக நாங்க பார்த்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவ வந்துட்டு அந்த இடத்துக்கு வரா, ஈவென்ட் நடக்கிற பிளேஸ்க்கு வரா. அங்க பாத்தீங்கன்னா ஃப்ளவர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஃப்ளவரா தான் இருக்கு. அதை பார்த்துட்டு இவளுக்கு என்ன பண்ணே தெரியல, அது வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேஸா இருக்கு. என்ன பண்றான்னா ஃபோன் பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ளவர் வாஷ் கிட்டக்க போறா. அப்படியே கிட்டக்க போயிட்டு அப்படியே அப்படி நைஸா அதில் ஊட்டிட்டு வந்துடுறா. அப்படியே வாயிலே பிச்சு தின்னுட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ வந்து நிக்கிறான், மார்க் வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கறாளா. இதை வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு நானும் ஒரே மாதிரியான்னு சொல்லிட்டு டக்குன்னு இவனை மேல போட்டு இந்த ஷர்ட்டை வந்து கழட்டிடுறான். இங்க ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளுக்கு ஹேர் வந்து அரேஞ்ச் பண்றாங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்களா வந்து பண்ணிட்டு இருக்காங்களா, அவரோட ஜோப்ல வந்து ஒரு பூ வச்சிருப்பாரு. சோ அதையுமே ஹீரோயின் விட்டுறாம தெரியல, இங்க பாருங்க இதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய்
கிட்ட வர வச்சு அந்த பூவையுமே சாப்பிட்டுறா. அந்த அளவுக்கு இவளுக்கு ரொம்ப கிரேஸா இருக்கு போல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஒய்ஃபும் 2 பேர் வராங்க. இதை பார்த்து உங்களை யார் இன்வைட் பண்ணா, நீங்க எதுக்கு இங்க வரீங்கும் போது, இல்லை நாங்கள் ஜஸ்ட் வந்தோம். அவங்க என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னா பேட்டை பார்த்து பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு இவங்க 2 பேருக்கும் தெரியாதுல்ல. 2 பேரும் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க, இங்க பாருங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாம இங்க கிளம்புங்கும் போது, ஏன் நாங்களா வந்து ஃபேஷன் ஷோ தான் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரச்சனை பண்றாங்க. ஏய் ஃபேஷன் ஷோ பாக்குற மூஞ்ச பாரு, ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி விட்டுறாங்கன்னு ஹீரோ வந்து திட்டி விட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அவங்க போற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஆரம்பிக்குது. அந்த பெர்ஃப்யூம் தான் அந்த பெர்ஃப்யூம் வந்து கையில பிடிச்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் வரா. இந்த இடத்துல ஜாஸ்மின் தான் மெயின் லீடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வரா. அவ வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாவே ஃப்ளவரு இலத்தலை இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஃபுல்லாவே லீஃபா தான் வச்சுட்டு பண்ணியிருக்கா. எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. சுத்தி வந்துட்டு ஃப்ளவரா இருக்கு. ஹீரோயினுக்கா பசிக்குது. அதை பார்க்கும் போதுலாம் ரொம்ப கிரேஸா இருக்கு. அது கிட்டக்க போய் ஃபேஸை வச்சு இப்படி கடிக்கலான்னு பாக்குறா. ஆனா முடியல. ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா. கரெக்டா ஜாஸ்மின் வரா. அவ தான் வந்துட்டு நடுவில் சென்டர்ல வரா. ஃபுல்லா ஃப்ளவராலே அவளை வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இவ போறா பாருங்க. இவ தலையில வந்துட்டு ஃப்ளவர் வச்சிருக்கால. இவளுக்கு வர்ற கிரேஸுக்கு அந்த ஃப்ளவரை பிடிச்சி சாப்பிடறதுக்கு போவா பாருங்க. அப்படி எல்லாருமே வந்து ஆடியன்ஸ்லாம் அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஜாஸ்மின்லாம் செம கடுப்பு. ஏன்னா இப்பதான் இந்த ஈவெண்ட்ல தான் ஜாஸ்மின் வந்துட்டு மெயினா போட்டிருக்காங்க. ஹீரோக்குலாம் ஷாக். என்னடா ஹீரோயின் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கே தெரியல நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பொண்ணோட ஃப்ளவர் வந்துட்டு வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவ வந்துட்டு அந்த சாப்பிடணுங்கிற ஒரு கேஸ்ல வாங்கியிருப்பாளா. சுத்தி முத்தி இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜாஸ்மின்லாம் சமகாண்டு. ஹீரோயின் வந்து ஆல்ரெடி பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணிட்டால ஹீரோனுக்கு என்ன பண்ண தெரியல. அந்த ஃப்ளவர் தாமணியில வச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சு சமாளிக்கிறா. நாங்க இருக்கவங்களாம் வியடா பாக்குறாங்க. வியடா வந்துட்டு ஹீரோனை பாக்குறாங்க. ஹீரோக்கா இவன் இந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர். The Christmas trees on fire, Santa's holding the lighter. My parents are both liars.